வணக்கம். இந்த டிஸ்க் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருந்தால் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியுமா டாக்டர் என்று கேட்டுள்ளார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். டிஸ்க் டீஜெனரேஷன் என்றவுடன் தண்டுவடம் தான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. அந்த தண்டுவடம் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் ஆகாத தேய்மானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். 40 இயர்ஸ் கிராஸ் ஆகணும் உடனே இது போன்ற சேஞ்சஸ் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் எல்லாம் மைல்டா ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதை ப்ரிவென்ஷன் பண்ணுவதற்கு அதிக வழிகள் இருக்கின்றன நேச்சுரோபதியில் சிகிச்சையில். ப்ரிவென்ஷன் பண்ணுவதற்கு யோகா பயிற்சி, நடப்பயிற்சி, நியூட்ரிஷன் டயட், நல்ல பேலன்ஸ் டயட் எடுக்கும்போது டீஜெனரேஷன் சேஞ்சஸ் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஒன்ஸ் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் ஏற்பட்டால் அதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கு நேச்சுரோபதி சிகிச்சையில் அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. இப்போ அக்குபஞ்சர் சிகிச்சை. அக்குபஞ்சர்ன்றது வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இம்பேலன்ஸ் ஆஃப் தி எனர்ஜி லீட் டு தி டிசீஸ் என்று சொல்லுவோம். நம்மளுடைய உடல்ல உயிராற்றல்கள் ஏற்றல் தாழ்வுகள் ஏற்படும் போதுதான் நோய்கள் உண்டாகின்றன. அதை பேலன்ஸ் பண்ணுவதற்கு அந்த உயிராற்றல்கள் தூண்டும் போது பேலன்ஸ் பண்ணும்போது டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருந்தாலும் அது ரிவர்ஸ் பண்ண முடிகிறது. இரண்டாவதாக ஓசோன் தெரப்பி. பர்டிகுலரா இந்த ஓசோன் தெரப்பி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் லாக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளைனால ஆக்சிஜனுடைய சேஞ்சஸ்னால தான் இது ஏற்படுகின்றது. அப்போ அந்த ஆக்சிஜனை வந்து ஆக்டிவேட்டட் ஆக்சிஜனை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா இந்த ஓசோன் தெரப்பி. ஒன்ஸ் இந்த ஓசோன் மெடிக்கல் கேஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது பர்டிகுலர் ஏரியாவில் வித்தின் 20 minutes அது வந்து ஆக்டிவேட்டட் ஆக்சிஜனா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த ஏரியாவுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும் போது ரீஜெனரேட் பண்ணுவதற்கு இந்த ஓசோன் தெரப்பி வந்து நல்லா பலன் அளிக்கின்றது. அடுத்ததாக வர்ம சிகிச்சை. வர்ம சிகிச்சை பர்டிகுலரா டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருக்கும்போது வலிகள் உண்டாகின்றன. அந்த வலிகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும், குறிப்பாக பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கும், அந்த மசிலுடைய டைட்னஸ் ஸ்டிப்னஸ் வந்து குறைப்பதற்கும் இந்த வர்ம சிகிச்சையானது நல்லா பலன் அளிக்கின்றது. அடுத்ததாக ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரெஷன் என்று சொல்லுவோம். பர்டிகுலராக டீஜெனரேஷன் சேஞ்சஸ்ல சம்டைம்ஸ்ல வந்து ஸ்ட்ரெயின் அந்த கம்ப்ரெஷன் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்தும். அதை ரிலீஸ் பண்ணுவதற்கும் ஃபங்க்ஷனை அதிகப்படுத்துவதற்கும் இது நல்லா பலன் அளிக்கின்றது. அடுத்ததாக கைரோபிராக்டிக் சிகிச்சை. இந்த கைரோபிராக்டிக் என்ற போது டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருக்கும்போது நல்லா ஸ்டிப்னஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்டிப்னஸ் ரிலீஸ் பண்ணி போன் செட்டிங் பொசிஷனில் உட்கார வைப்பதற்கு இந்த கைரோபிராக்டிக் சிகிச்சையானது பலன் அளிக்கின்றது. நியூட்ரிஷன் தெரப்பி. அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருக்கும்போது கால்சியம் அண்ட் விட்டமின் D3, விட்டமின் B12, அயன் இது போன்ற சத்தெல்லாம் குறைஞ்சிருக்கும். அதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கு, பேலன்ஸ் பண்ணுவதற்கு ஐவி நியூட்ரிஷன் தெரப்பி நல்லா பலன் அளிக்கிறது. ஆகவே ஒரு இன்டகிரேட்டிவ் சிகிச்சை கொடுக்கும்போது டிஸ்கில் டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருந்தாலும் அது ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வருவதற்கு நல்லா பலன் அளிக்கின்றது. நம்ம ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல அதிக பேஷண்ட்ஸ் சிகிச்சை எடுத்திருக்காங்க. டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனல்ல பார்த்தாவே தெரியும். ஃபீட்பேக்கும் கொடுத்திருப்பாங்க. ரிவர்ஸ் பண்ண கேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த லெவலுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆர் எக்ஸ்ரேல வந்து எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்றது வந்து லைவாவே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்று டீஜெனரேஷன் சேஞ்சஸ் இருந்தால் நேச்சுரோபதி சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.